This Holy Mass is sponsored in the loving memory of my parents, Suresh and dearest Fernando. They brought much light and joy into this world that we still feel their presence among us today. Held fondly in the heart of their son, Sadesh Fernando. ஆண்டவரே, நீர் என் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஏனெனில் இஸ்ராயலின் கடவுளே, உம்மிடம் மன்னிப்பு உள்ளது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, பொது காலத்தின் 28வது ஞாயிற்றுக்கிழமை இன்று உலக திரு அவையும் இலங்கை திரு அவையும் பொதுநிலையரின் நாளை சிறப்பிக்கின்றது. இன்றைய நாளிலே விசேட விதமாக எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வுக்காகவும் இறைவனுக்கு நன்றி கூறி, தொடர்ந்தும் வரக்கூடிய நாட்களிலே நாங்கள் பாதுகாப்பாக எங்களுடைய சாதாரண வாழ்க்கைக்குள்ளே நுழையவும், பொதுநிலையினராக இருக்கக்கூடியவர்கள் விசுவாச வாழ்வை தங்களுடைய சொல்லிலும் செயலிலும் சிந்தனையிலும் நடைமுறைப்படுத்த தூய ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவதோடு, இந்த தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையிலும் வீடுகளிலும் இருக்கக்கூடியவர்கள், உறவினர்களை இழந்தவர்கள், இவர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் ஆறுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே இறைவனை பார்த்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருள் என்றும் எங்கள் முன் செல்லவும் எங்களை தொடர்ந்து வரவும் உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் நற்செயல் புரிவதில் என்றும் கருத்தாயிருக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். நான் மன்றாடினேன், ஞானம் எனக்கு கொடுக்கப்பட்டது. நான் இறைவனை வேண்டினேன், ஞானத்தின் ஆவி என் மீது பொழியப்பட்டது. செங்கோலுக்கும் அரியணைக்கும் மேலாக அதை விரும்பி தேர்ந்தேன். அதனோடு ஒப்பிடும்போது செல்வம் ஒன்றுமே இல்லை என்று உணர்ந்தேன். விலையுயர்ந்த மாணிக்க கல்லும் அதற்கு ஈடில்லை. அதனோடு ஒப்பிடும்போது பொன்னெல்லாம் சிறிதளவு மணலுக்கே நிகர். அதற்கு முன் வெள்ளியும் களிமண்ணாகவே கருதப்படும். உடல் நலத்திற்கும் அழகிற்கும் மேலாக அதன் மீது அன்பு கொண்டேன். ஒளிக்கு மாற்றாக அதை தேர்ந்தெடுத்தேன், ஏனெனில் அதன் சுடரொளி என்றும் மங்காது. ஞானத்தோடு எல்லா நலன்களும் என்னிடம் வந்து சேர்ந்தன. அளவற்ற செல்வத்தை அது ஏந்தி வந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, உம் பேரன்பால் எங்களுக்கு நிறைவளையும். ஆண்டவரே, உம் பேரன்பால் எங்களுக்கு நிறைவளியும். ஆண்டவரே, உம் பேரன்பால் எங்களுக்கு நிறைவளியும். எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும். அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே, திரும்பி வாரும். எத்துணை காலம் இந்நிலை? உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும். ஆண்டவரே, உம் பேரன்பால் எங்களுக்கு நிறைவளியும். காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவளியும். அப்பொழுது வாழ்நாள் எல்லாம் நாங்கள் களிகூர்ந்து மகிழ்வோம். எங்களை நீர் ஒடுக்கிய நாள்களுக்கும் நாங்கள் தீங்குற்ற ஆண்டுகளுக்கும் ஈடாக எம்மை மகிழச் செய்யும். ஆண்டவரே, உம் பேரன்பால் எங்களுக்கு நிறைவளியும். உம் அடியார் மீது உம் செயலும் அவர்தம் மைந்தர் மீது உமது மாட்சியும் விளங்க செய்யும். எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் எம்மீது தங்குவதாக. நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும்.
ஆம், நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். ஆண்டவரே உம் பேரன்பால் எங்களுக்கு நிறைவளியும். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகின்றது. எலும்பு மூட்டையையும் மச்சையையும் அவ்வாறே ஊடுருவுகின்றது. உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கின்றது. படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாய் இல்லை. அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாய் இருக்கின்றன. நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10, இறை வாக்கியங்கள் 17 தொடக்கம் 30 வரை. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த போது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழந்தாள் படியிட்டு, நல்ல போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம், நான் நல்லவன் என ஏன் சொல்லுகிறீர்? கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லை. உமக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவா? கொலை செய்யாதே, விபசாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, வஞ்சித்து பறிக்காதே, உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார். அவர் இயேசுவிடம், போதகரே, இவை அனைத்தையும் நான் என் இளமையிலிருந்தே கடைபிடித்து வந்துள்ளேன் என்று கூறினார். அப்போது இயேசு அன்பொழுக அவரை கூர்ந்து நோக்கி, உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும். அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார். இயேசு சொன்னதை கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இயேசு சுற்றிலும் திரும்பி பார்த்து தம் சீடரிடம், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் என்றார். சீடர்கள் அவர் சொன்னதை கேட்டு திகைப்புக்குள்ளானார்கள். மீண்டும் இயேசு அவர்களை பார்த்து, பிள்ளைகளே, செல்வர்கள் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம். அவர்கள் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் மிகவும் வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், பின் யார்தாம் மீட்பு பெற முடியும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளுக்கு அப்படியல்ல.
கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். அப்போது பேதுரு அவரிடம், பாரும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றுவர்களாயிற்றே என்று சொன்னார். அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையோ பிள்ளைகளையோ நிலபுலங்களையோ விட்டுவிட்டு எவரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதர சகோதரிகளையும் தாயையும் நிலபுலங்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலைவாழ்வையும் பெறாமல் போகார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, இன்று பொது காலத்தின் 28வது ஞாயிற்றுக்கிழமை. இன்று உலக திரு அவை, இலங்கை திரு அவை பொதுநிலையினருடைய நாளை மிகவும் சிறப்பாக கொண்டாடுகின்றது. அந்த வகையிலே பொதுநிலையினராக இருக்கக்கூடிய நாங்களும் இந்த காலகட்டத்திலே இன்றைய நாளிலே விசேட விதமாக கொடுக்கப்பட்ட வாசகத்தோடு எங்களுடைய விசுவாச வாழ்வையும் எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையை பற்றி சிந்திக்க அழைப்பு விடப்படுகின்றது. இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய வாசகங்களை நாங்கள் கேட்கின்ற போது எங்களுடைய வாழ்க்கையின் யதார்த்தத்தோடு இந்த வாசகங்களை நாங்கள் இணைத்து பார்க்கின்ற போது சில நேரத்திலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கேள்வி எழலாம். இவ்வாறான சூழ்நிலையிலே, துன்பங்களோடு வேதனைகளோடு வாழுகின்ற சூழ்நிலையிலே எல்லாவற்றையும் இழக்க வேண்டும், அப்போதுதான் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளலாம் என்ற அந்த சிந்தனை எங்களுக்கு ஒரு கேள்வியாக மாறியிருக்கலாம். அதே நேரத்திலே இன்றைய நற்செய்தியை கேட்டபோது செல்வந்தர்கள் நிலை வாழ்வை பெற முடியாது, ஆகவே செல்வத்தோடு எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு வாழ்வர்களுடைய வாழ்க்கை என்னவாக போகின்றதென்ற கேள்வியும் உங்களுக்குள்ளே எழுந்திருக்கலாம். இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகத்திலே இறைவனை பற்றி கொள்வது, இறைவனிலே விசுவாசம் கொள்வது, இறைவனை தேடி செல்வது, அதுதான் முழுமையான ஞானமாக இருக்கின்றது. இந்த உலகத்திலே எங்களுடைய கல்வியாலோ எங்களுடைய அனுபவத்தினாலோ எங்களிடம் இருக்கக்கூடிய எல்லாவற்றினாலும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற ஞானம் நிலையற்றதாக இருக்கின்றது என்பதை எங்களுக்கு இன்றைய முதல் வாசகம் ஞாபகப்படுத்துகின்றது. இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய 2ஆம் வாசகம் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே வாசிக்கப்பட்ட வாசகத்திலே நாங்கள் வாசிக்க கேட்டோம். இறை வார்த்தையானது எங்களுக்குள்ளே வருகின்ற போது அதனுடைய விளைவை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். ஆகவே அந்த விளைவு எங்களுக்கு ஞானத்தை கொடுப்பதாகவும் இறைவனை மையப்படுத்திய இறைவனிலே நம்பிக்கை கொள்ளுகின்ற வாழ்க்கைக்கு எங்களை தூண்டி செல்லுகின்ற இறை வார்த்தையாக இருக்கின்றது என்பதை எங்களுக்கு இன்றைய 2ஆம் வாசகம் ஞாபகப்படுத்துகின்றது. இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இறைமகன் தன்னுடைய சீடர்களோடு நடந்து செல்லுகின்ற போது ஒரு செல்வந்த இளைஞன் இயேசுவை சந்திக்கின்றார். இயேசுவை ஏன் சந்திக்கின்றார்? அவர் செல்வம் படைத்தவராக இருக்கின்றார். யூதர்களுடைய சட்டத்தின்படி, அவர்களுடைய போதனையின்படி அவர் எல்லாவற்றையும் கடைபிடித்தவராக இருக்கின்றார். ஆனால் இறைமகன் கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டதிலே ஒரு வித்தியாசமான உணர்வு அவருக்குள்ளே இருக்கின்றது. அவர் ஒரு வித்தியாசமான மனிதனாக இருக்கின்றார். அவருடைய போதனை எல்லோருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அவர் என்ன செய்கின்றார்? அந்த இயேசுவை சந்திக்க முயற்சிக்கின்றார். ஆகவே இறைமகன் கிறிஸ்துவை அவர் பார்க்கின்ற போது அவர் சொல்லுகின்றார், நல்ல போதகரே என்று சொல்லுகின்றார். அப்போது இறைமகன் கிறிஸ்து சொல்லுகின்றார், கடவுளை தவிர நல்லவர் யாரும் இல்லை என்று சொல்லி. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த செல்வந்த இளைஞன் இறைமகன் கிறிஸ்துவை நல்ல போதகரே என்று விழிப்பதன் ஊடாக அவர் இயேசுவை பற்றி அறிந்திருக்கின்றார். இயேசு ஒரு நல்ல மனிதனாக இருக்கின்றார் என்பதை அவர் இயேசுவை காண்பது முன்பாகவே அவர் அனுபவித்திருக்கின்றார். ஆகவே இவர் ஊடாக ஒரு நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளலாம் என்பதுதான்
அவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஆகவே இறைமகன் கிறிஸ்துவிடம் கேட்கின்ற போது கிறிஸ்து சொல்லுகின்றார், இந்த சட்டங்களை எல்லாம் நீ கடைபிடி. அப்போது அவன் சொல்லுகின்றான், என்னுடைய இளமை காலத்தில் இருந்தே நான் இந்த சட்ட திட்டங்களை கடைபிடித்து வருகின்றேன் என்று சொல்லி. அப்போது இறைமகன் கிறிஸ்து சொல்லுகின்றார், உன்னிடம் ஒரு குறை இருக்கின்றது. உன்னிடம் இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழைகளோடு பகிர்ந்து கொண்டு பின் நீ என்னை பின்பற்றலாம், அப்போது நிலை வாழ்வு கிடைக்கும் என்று சொல்லி. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த சந்திப்பின் ஊடாக, இந்த நிகழ்வின் ஊடாக இந்த மாற்கு செய்தியாளர் எங்களுக்கு தருகின்ற செய்தி எதுவாக இருக்கின்றது என்று சொன்னால், பல நேரத்திலே நாங்கள் கடவுளோடு வாழ்ந்தாலும் இந்த உலகத்திலே வாழுகின்ற போது நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால், எல்லாம் நிறைவாக இருக்கின்றது என்று சொல்லி நாங்கள் சிந்தித்து கொள்ளுகின்றோம். ஆனால் அந்த செல்வந்த இளைஞனைப் போல நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், எங்களை சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதன் ஊடாக எங்களுக்குள்ளே என்ன குறைபாடு இருக்கின்ற என்பதை எங்களுடைய நாளாந்த வாழ்விலே நாங்கள் அடையாளம் காண வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி எங்களுக்கு முதல் அழைப்பாக கொடுக்கின்றது. நாங்கள் நிலைக்கலாம் அந்த இளைஞனைப் போல எங்களுடைய சிறு பராயத்தில் இருந்தே பரம்பரை கத்தலிக்கர்களாக திருப்பலியிலே கலந்து கொள்ளுகின்றோம், வழிபாடுகளிலே கலந்து கொள்ளுகின்றோம், வேதாகமம் வாசிக்கின்றோம், நாங்கள் ஒரு நல்ல விசுவாச வாழ்க்கை வாழுகின்றோம் என்றெல்லாம் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவரை சந்திக்கின்ற போது, ஆண்டவருடைய சன்னிதானத்துக்குள்ளே வருகின்ற போது அந்த வெறுமையை உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க முடியும். ஆகவே இறைமகன் கிறிஸ்தவருக்கு பதில் கொடுத்த பிற்பாடு இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய செல்வங்களை பற்றி சொல்லுகின்றார். ஆகவே ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைந்தாலும் செல்வந்தர் விண்ணரசுக்கு நுழைய முடியாது என்று சொல்லுகின்றார். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இதனூடாக இறைமகன் கிறிஸ்து இந்த உலகத்திலே கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே இந்த செல்வத்தினுடைய நிலை எப்படி இருக்கின்றது என்பதை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றார். ஆகவே செல்வம் சேமிப்பது, செல்வத்தை நாங்கள் வைத்திருப்பதெல்லாம் இறைவன் எதிராக சொல்லுவது கிடையாது. மாறாக இந்த செல்வம் தான் எங்களுடைய வாழ்க்கை என்று சொல்லி படைத்தவனை மறப்பதற்கு எதிராகவே ஆண்டவர் இந்த நேரத்திலே எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றார். ஆகவே இந்த உலகம் சொல்லுகின்றது, செல்வத்தை எவ்வளவு நீங்கள் சேர்த்து கொள்ளுகின்றீர்களோ, எவ்வளவு உல்லாசமான வாழ்க்கைக்குள்ளே போகின்றீர்களோ, எப்படி நவீன பொருட்களை எல்லாம் நீங்கள் கொள்வனவு செய்து கொள்ளுகின்றீர்களோ, அப்போதுதான் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு என்பதை இன்றைய நுகர்வு கலாச்சாரம் எங்களுக்கு ஒவ்வொரு நேரமும் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஆனால் இறைமகன் கிறிஸ்து சொல்லுகின்றார், இவை அனைத்தையும் நாங்கள் பயன்படுத்த வேண்டும். ஆனால் எப்போதும் நாங்கள் எங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் இருக்கின்றார் என்பதிலே நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றார். கடைசியாக இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம். பேதுருவானவர் இறைமகன் கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகின்றார், அப்போது எல்லாவற்றையும் நாங்கள் இழந்துவிட்டு உம்மை பின்பற்றுகின்றோம், எதை நாங்கள் பற்றி கொள்ளப் போகின்றோம், எதை நாங்கள் எங்களுக்கு கிடைக்கப் போகின்றது என்ற கேள்வியை கேட்கின்ற போது இறைமகன் கிறிஸ்து அவரிடம் சொல்லுகின்றார், இந்த உலகத்திலே விண்ணரசுக்காக, இறை அரசுக்காக நீங்கள் இழக்கிற போது விண்ணுலகிலே நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுவீர்கள். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நாங்கள் வாழ்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல் ஒரு நுகர்வு கலாச்சாரத்துக்குள்ளே மூழ்கப்பட்ட சூழல். இந்த நுகர்வு கலாச்சாரத்தினுடைய தாக்கம் ஒரு பக்கம் இருக்க, நாங்கள் கொரோனா தொற்றினாலும் பல வேதனைகளோடு இது உண்மையிலே இந்த வாழ்க்கை ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கையாக இருக்கின்றது என்றெல்லாம் ஒரு கேள்வியோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படியான கேள்வியோடு வாழுகின்ற போது இன்றைய பொது காலத்தின் 28வது ஞாயிற்றுக்கிழமை வாசகங்கள் எல்லாம் எங்களுக்கு தருகின்ற செய்தி ஒரு சவால் நிறைந்த ஒன்றாக இருக்கின்றது. நடைமுறைக்கு சாத்தியமற்றதாக எங்களுக்கு தோணலாம். ஆனால் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வாழ்க்கையிலே ஆண்டவரிலே முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். படைத்தவன் எங்களோடு இருக்கின்றார், என்னை வழி நடத்துகின்றார் என்று ஒவ்வொரு நேரமும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திப்பதற்கு, படைத்தனை பற்றி நினைப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த உல்லாசமான வாழ்க்கை, இந்த உல்லாசமான பொருட்களை நாங்கள் அதிலிருந்து விடுபட வேண்டும். அதை தான் எங்களுக்கு சொல்லுகின்றது. ஆகவே இன்றைய நாட்களிலே எங்களுடைய அனுபவம் எதுவாக இருக்கின்றது? எப்படி செல்வந்தவர்களாக வாழ்ந்தாலும், எப்படி படித்தவர்களாக இருந்தாலும், எப்படி ஒரு அனுபவசாலிகளாக இருந்தாலும் கடைசியிலே சாம்பலாக ஒன்றுமில்லாமல் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இந்த கொரோனா தொற்றினுடைய பாதிப்பு
கிறிஸ்தவர்களாகி எங்களுக்கு ஆண்டவரிலே அதிகமாக நம்பிக்கை கொள்ளவும், அந்த ஆண்டவரிலே விசுவாசம் கொள்ளவும், எல்லாவற்றுக்கும் எல்லாமாக ஆண்டவர் இருக்கின்றார் என்று எங்களை ஆழப்படுத்தவும் இந்த காலங்களிலே எங்களுக்கு மறைமுகமாக அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய மகிழ்ச்சி இறைவனிலே பெறப்பட வேண்டும். இந்த மகிழ்ச்சி எங்களுக்குள்ளே உருவாக்கப்பட வேண்டும். நாங்கள் இறைவனை சந்திக்க வேண்டும், எங்களுக்குள்ளே பயணிக்க வேண்டும், விவிலியத்தை வாசிக்க வேண்டும், இறை வார்த்தையினுடைய பகிர்வை நாங்கள் கேட்க வேண்டும். எங்களால் முடிந்த அளவு ஆன்மீக காரியங்களிலே நாங்கள் ஈடுபடுகின்ற போது உண்மையிலே எங்களுடைய குறைபாட்டை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஒரு முறை ஒரு மனிதன் கடைகளுக்கு செல்லுகின்றான். அந்த கடைகளில் எல்லாம் போய் பார்க்கின்றான். இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் பார்த்து விட்டு அவன் இறங்கி வருகின்றான். அப்போது அவரை அவதானித்த ஒரு மனிதன் அவரிடம் கேட்கின்றார், நீர் எல்லா கடைகளுக்கும் ஏறி இறங்கினீர், எல்லா பொருட்களையும் பார்த்து விட்டு இப்போது ஒன்றும் வாங்காமல் போகின்றீர் என்று சொல்லி அந்த மனிதனை பார்த்து கேட்கின்ற போது அந்த மனிதன் சொல்லுகின்றான், நான் வாழுகின்ற சூழ்நிலை, நான் வாழுகின்ற சமூகம், என்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் சொல்லுகின்றார்கள், எல்லா பொருட்களையும் நாங்கள் வாங்குகின்ற போதுதான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். புதிதாக வரக்கூடிய, புதிதாக இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் நாங்கள் வாங்குகின்ற போதுதான் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று சொல்லி நாளாந்தம் சொல்லுகின்றார்கள். அதையும் நான் அவதானிக்கின்றேன். ஆகவே நான் ஒரு சாதாரண எளிமையான ஒரு வாழ்க்கை வாழுகின்றேன், நான் மகிழ்ச்சியாக வாழுகின்றேன். ஆகவே நான் இந்த கடைகளுக்கு சென்று இந்த பொருட்களை எல்லாம் பார்த்தேன். இந்த பொருட்கள் எல்லாம் இல்லாமல் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பதை நான் கடைசியாக உணர்ந்து கொண்டேன். ஆகவே நான் ஒரு பொருட்களையும் வாங்காமல் திரும்பவும் என்னுடைய சாதாரண வாழ்க்கையை, அந்த எளிமையான வாழ்க்கையை நான் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்காக செல்லுகின்றேன் என்று சொல்லி அந்த மனிதர் சொன்னாராம். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, சவால்களுக்கு மத்தியிலே, போராட்டங்களுக்கு மத்தியிலே, பல்வேறு துன்பத்தோடு அங்கலாய்த்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எமக்கு பல நேரங்களிலே இந்த நுகர்வு கலாச்சாரம் எங்களுக்கு சொல்லலாம், நீங்கள் அதை வாங்கி கொண்டால், இதை வாங்கி கொண்டால், இதை பெற்றுக்கொண்டால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று சொல்லி எங்களுடைய வேதனையான நேரத்திலே, தனிமையோடு இருக்கின்ற நேரத்திலே, துன்பமான நேரத்திலே, கஷ்டமான நேரத்திலே பலர் எங்களை சொல்லலாம். ஆனால் இந்த மகிழ்ச்சியை நாங்கள் எங்கு பெற்றுக்கொள்ள முடியும் என்றதை இன்றைய வாசகங்கள் எங்களுக்கு ஞாபகப்படுத்தியது. ஆகவே இறைவனை பற்றி கொள்வதுதான் நிலையான ஞானமாக இருக்கின்றது. அந்த இறைவனை பற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இந்த உலகம் சொல்லுவது போல இந்த செல்வங்களை எங்களுடைய உல்லாச வாழ்க்கையினால் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. மாறாக அதனை இழப்பதனூடாக, மாறாக அதை தாண்டி இறைவன் ஒருவர் இருக்கின்றார் என்று உணர்வதனூடாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவேதான் இறைமகன் கிறிஸ்துவை பின்பற்றிய இந்த சீடர்கள் தாங்கள் இழந்ததை ஆண்டவரிலே அவர்கள் பெற்றுக்கொள்ளுகின்றார்கள். இயேசுவோடு பயணிக்கின்ற போது, இயேசுவினுடைய போதனைகளை கேட்கின்ற போது, இந்த செல்வந்த இளைஞனுக்கு பதில் கொடுக்கின்ற போதெல்லாம் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. எங்களைப் போல வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் வருகின்ற போது விசுவாச வாழ்வு, நம்பிக்கை வாழ்வை புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள மிகவும் கடினமாக இருக்கின்றது. ஆகவே இறைமகன் கிறிஸ்துவோடு அவர்கள் பயணிக்கின்றார்கள். இறைமகன் கிறிஸ்துவிலே அவர்கள் பற்றி கொள்ளுகின்றார்கள். இறைமகன் கிறிஸ்துவை பற்றி பிடித்து கொள்ளுகின்றார்கள். அந்த மகிழ்ச்சியை அவர்கள் போராட்டத்தோடும் தளம்பலோடும் அவர்கள் பெற்றுக்கொள்ள முயற்சிக்கின்றார்கள். ஆகவே இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் இந்த வேபம் தொலைக்காட்சியினூடாக இந்த இறை வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகின்ற நாங்கள் உண்மையிலே இறைமகன் கிறிஸ்துவை பற்றி கொள்ள, பொருட்களிலே, உலக வாழ்க்கையிலே பற்றற்றவர்களாக வாழுகின்ற வரத்தை இறைவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியின் ஊடாக தொடர்ந்து இறைவனை பார்த்து மன்றாடுவோம். ஆமேன். இப்போது அனைவரும் எங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகிறேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக,
உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போன்றிய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாற்றுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். எங்களுடைய தேவைகளுக்காக இறைவனை பார்த்து மன்றாடுவோம். அன்பான தந்தையே இறைவா, எமது தாய் திருச்சபையை வழிநடத்தும் பாப்பரசர், கர்தினால்மார், ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர்களுக்கு நல் உடல் உள ஆன்ம நலத்தை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் தந்தையே இறைவா, எமது நாட்டையும் நாட்டு மக்களையும் உம் பாதத்தில் ஒப்புக்கொடுக்கின்றோம். எமது நாட்டில் நிகழும் அசௌகரியமான சூழ்நிலையிலிருந்து எமது நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாத்திருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலே இறைவா, இவ்வுலக செல்வங்களுக்கு எல்லாம் அழிந்து போகக்கூடியது. ஆகவே உலகின் மீதுள்ள நம்பிக்கையை ஆண்டவர் மீதுள்ள முழுமையான நம்பிக்கையாக வைத்து வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களையும் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நிரப்பியருளும். அதேபோல் இந்த திருப்பலியை வீடுகளிலிருந்து நேரடியாக பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர்தாமே ஆசீர்வதித்து உமது பரிபூரணத்தால் நிறைத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறிது நேரம் மௌனமாக எங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, எங்களுடைய விசுவாச வாழ்க்கைக்காக தேவையான வரங்களை பெற்றுக்கொள்ள மன்றாடுவோம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல தகப்பனே இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் போராட்டம் நிறைந்த வாழ்க்கையோடு உம்மிலே ஆழமான விசுவாசத்தை வளர்த்து கொள்வதற்காக எங்களுடைய தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் உம்முடைய திருமகன் ஊடாக சமர்ப்பித்திருக்கின்றோம். இவை அனைத்தையும் எங்களுக்கு பெற்றுத்தாரும். ஆமேன். நீ தந்த வாழ்வை உனக்காக நான் தந்தேன் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை உனக்காக நான் தந்தேன் இறைவா. இதை ஏற்று உனதாக மாறி அருள் பலியில்
தீபம் உன் திரு இதயம் ஏற்றிட வந்தேன் என் சிறு ஆகலை அணையாத தீபம் உன் திரு இதயம் ஏற்றிட வந்தேன் என் சிறு ஆகலை உலகின் ஒளியாய் இருப்பவனே உன்னோடு ஒன்றாக ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய் இறஞ்சுகின்றேன் இறங்கிடுவாய் ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய் இறஞ்சுகின்றேன் இறங்கிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்கள் மானை பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பலியின் காணிக்கைகளோடு நம்பிக்கையாளரின் வேண்டுதல்களையும் ஏற்றருளும். இவ்வாறு இறைப்பற்றோடு நாங்கள் ஆற்றும் பணியால் விண்ணக மாட்சிக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதருக்கு உமது இறை இயல்பின் ஆதரவை அளிக்கின்றீர். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிபோக்கு மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அளிக்கின்றீர். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கு உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனிது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித், ஏனைய துணை ஆயர்கள், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இலங்கையின் புனிதரான புனித யோசபாஸ், புனித ஆந்தோனி மரிய கிளாரட், இவ்வுலகில் மொக்கு உகந்தவராயிருந்த ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்பார்த்திருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில்
உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாக இருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். ஆண்டவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம், ஏனெனில் அவர் இருப்பது போல் நாம் அவரை காண்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம். அதனால் புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு அளித்தது போல எங்களை அவரது இறை இயல்பிலும் பங்கு பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எம்மை படைத்து மீட்டு வழி நடத்துகின்ற எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. படைத்து மாண்பினை கொடுத்து என்னை இங்கு வாழச் செய்யும் இறைவனை நான் பாடுவேன். ஓராயிரம் வார்த்தைகளில் தீராது எங்கள் நன்றி. ஓராயிரம் வார்த்தைகளில் தீராது எங்கள் நன்றி. இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறை ஆசீர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. This Holy Mass was sponsored in the loving memory of my parents, Suresh and Darius Fernando. They brought much light and joy into this world that we still feel their presence among us today.
held fondly in the heart of their son, Sadesh Fernando.